இன்றைக்கு திங்கட்கிழமை திருப்பி சிவஞான சித்தியார் பார்ப்போம். ஒரு சிவஞான சித்தியாருக்கு ஒரு சுருக்கமான மீட்டல் பொழிப்பு மாதிரி அந்த பாடல்களை அங்க பார்க்கணும். நீங்கள் ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதெளித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. இது சிவஞான சித்தியால இருக்கிற பிள்ளையாருடைய கணபதி வணக்கம். சிவஞான சித்தியார் உண்மையா 2 பகுதி இருக்கு, 2 தரம் இந்த நூல் செய்திருக்கிறார். ஒரு நூல் செய்தது கரபக்ஷம், எல்லா சமயங்களின் தன்மையையும் சொல்லி அதுல இருந்து சைவ சித்தாந்தம் எங்கெங்க வேறுபடுகுதுன்றதை சொல்லி நிறுத்துவார். அது உண்டு. 2வது சைவத்தினுடைய கொள்கைகளை சொல்ற 2வது பாடல். எனக்கு பார்க்கிற பொழுது இந்த சைவத்தினுடைய கொள்கைகளை சொல்ற 2வது பாடல் தான் முதல் எழுதி இருப்பார் போல இருக்கு. அதுக்குள்ளேயும் பல இந்த மற்ற சமய கொள்கைகளை சொல்லி மறக்கிற தன்மை காணப்படுது. பிறகு அதற்கு தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கார் பிரபக்ஷன், 2மே சிவஞான சித்தியார். அதுல இன்னொரு பிள்ளையார் பாட்டு இருக்கு, அது வேறொன்று. அதே மாதிரி ஆரணம் ஆகமங்கள் அருணினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் நாரணர முதலாயுள்ள சுரர் நரன் ஆகற்கெல்லாம் சீரணி ஒரு சந்தான செய்தியும் சென்றுடாவே. இது குரு வணக்கம். இது இடையில தான் வருகிறது இந்த பாட்டு. இறைவன் தான் வேதங்கள் ஆகமங்களை தந்தான், உருவங்கொண்டு தந்தான். அவன் உருவங்கொண்டது எங்கள் மீது கொண்ட அன்பினால. இப்படி குளிர் வந்த உடனே கண்ணுக்கு தெரியாத நீராகி பனி புகாராகி பனி துளியாகி மழையாகி மழை துளியாகி பிறகு பனி துகளாகி பிறகு பனி கட்டியா வருவதோ அதே குளிருக்கு. அதே மாதிரி இவனுடைய அன்பு அவரை வெவ்வேறு வடிவங்கள், உருவங்கள், அறிவுருவம் என்றெல்லாம் எடுக்க வைக்குது. அதுதான் அன்பு. அது அப்படி அவர் இந்த விடயங்களை எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. கடவுளுக்கு எங்களுக்கு இடையில முதல் நடக்கிறது கம்யூனிகேஷன். கடவுள் கம்யூனிகேஷன் இல்லாட்டிக்கு எங்களுக்கு அந்த செய்தி சேர்ந்திருக்காது. இது எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த பூமிக்கு மட்டுமில்லை, சகல உலகங்களிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த கம்யூனிகேஷன் போகுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் போகுது. அப்ப அது உண்டு. மற்றது அதுதான் அவர் சொன்ன அந்த பாடல்ல. நாங்கள் இவ்வளவு நாளும் இந்த உண்மையை எப்படி நாங்கள் அறிகிறோம் என்று அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதுல நாங்கள் அடுத்ததாக முதலாவது ஒன்று சொல்லுவார் என்னன்னு கேட்டா, இந்த சிவஞான சித்தியார் முதல் பகுதி சிவஞான போதத்தின் விளக்கமாகத்தான் வரும். இதுல சிவஞான போதம் முதல் சூத்திரம் சொல்லும் உலகத்தை பற்றி சொல்லும். உலகத்தை பற்றி சொல்றதோட அதோட அதுக்கு பின்னால இருக்கிறார் ஒருத்தர் என்று சொல்லும். அவர் கடவுள் என்று சொல்லுவார். அப்ப இந்த உலகத்தை பற்றி சொல்லிக்குள்ள இந்த உலகம் எப்படி இருக்குது என்று சொல்லு. உலகம் என்றைக்கு அது ரெண்டை சொல்லுது. நாங்க 2 கதை கழுவனாங்க. ஒன்று உலகம் என்றது இந்த உலகத்தில் இருக்கிற சடப்பொருள்கள், மரம், மற்றது மண், நிலம், கடல், மற்றது இந்த சூரிய சந்திரர்கள், நட்சத்திரங்கள், மற்ற அண்டங்கள், உலகங்கள், இது எல்லாம் ஜட உலகம். இதே போல உலகம் என்று அங்க வாழ்ற மக்கள் உயிர்களையும் சொல்ற இருக்கு. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்றா இந்த ஜட உலகம் கடவுளை கும்பிடாது. மண்ணும் பாறையும் கல்லு விளிம்பு நின்று கும்பிடுறது கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற உயிர்கள், மனிதர்கள், தேவர்கள், மற்ற உயிர்கள் கும்பிடும். அதுதான் உலகெல்லாம் என்றதுக்கு காரணம். அப்படி சொல்றது. அப்ப இந்த 2 வகையாக உலகம் இருக்குது. உயிர் உள்ளது, உயிரற்றது. சட உலகம் ஒன்று இருக்கு, உயிர் உள்ளது என்று இருக்கு.
உயிர் உள்ளதுல வந்து ரெண்டா இருக்கும். அவன் அவள் என்று இருக்கு. அவன் அவள் ஈஷி ஆண் பெண்ணாக இருவகைப்பட்டு உலகம் நிற்கும். இந்த இருவகைப்பட்டு உலகம் நிற்கிறதுக்கு பின்னால இந்த உலகத்துக்கு பின்னால ஏன் அறிவகப்பட்டு நிற்குது என்றால் இறைவனும் அப்படி ரெண்டு நிலையில நிற்கிறார். சிவன் சக்தியாக நிற்கிறார். சத்தியம் சிவபுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். சத்தியம் சிவபுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா உணர் உண உணியுமாக வைத்தனன். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். இது தெரியாட்டுக்கு சிவலிங்கம் ஏன் அப்படி பீடம் உண்டு லிங்கம் உண்டு ரெண்டும் சேர்ந்து இணை வடிவாக இந்த சிவலிங்கம் இருக்கின்ற சிவலிங்க தத்துவம் அவர்களுக்கு விளங்க மாட்டார், உணர மாட்டார்கள் என்று சிவஞான செட்டியார் ஒரு பாடல் சொல்லுது. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குதுன்றதை சொல்லுது. உலகத்துல ஜட உலகமா இருக்குது, அதே உயிருள்ளவையும் இருக்குது. உயிருள்ளவை ஆண் பெண்ணண்டு இருக்குது. அப்ப ஜட உலகமும் இருக்கு. இந்த ஜட உலகத்திலையும் கூட அந்த இரட்டை அந்த உந்துதல்கள் இருக்குது. இப்ப நான் கரண்ட் எடுத்து பார்த்தா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு அனோட்ல இருந்து கத்தோட்டுக்கு போகும் என்ன கரண்ட், அப்படித்தானே அந்த ஓட்டம் அந்த வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி காந்த புலத்தை எடுத்து பார்த்தா ரெண்டு, வடபுலம் தென்புலம் இல்லையா, நேரேற்றம் எதிரேற்றம், அப்படி எல்லாம் ரெட்டை ரெட்டையாத்தான் இருக்குது இந்த ஜட உலகத்திலையும். அணுக்களுக்குள்ள எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ், புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ். அந்த சமநிலைக்கான ஓட்டத்துல தான் எல்லாம் இருக்குது. அது உயிரற்றதுலேயும் இருக்கு. உயிர் உள்ளதுல ஆண் பன்னெண்டு உந்துதலாக இருக்கு. இப்படி மிக அழகா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு. அவன் அவள் அது வெனும் என்று சொல்லி இருக்கிறார். முதலாவது எப்படி இருக்குதுன்னு. அடுத்த சொல்றார் அவை மூவினமையின். இந்த உலகம் வந்து மூன்று நிலைகளுக்கு கூடாக செல்லும். ஒன்று தோற்றம், இரண்டாவது இருப்பு, மூன்றாவது அழிவு அல்லது ஒடுக்கம். இந்த உலகத்துக்கு உலகம் எப்பவும் இருந்ததில்லை, அது இன்றும் இருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது என்று சொல்லுது தோற்றம். இரண்டாவது இருப்பு, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் நிலைத்து நிற்கும் இருப்பு. மற்றது அது இருந்து இப்படியே நெடுக இருக்காது. உலகத்தில் இருக்கிற ஒன்றுமே இப்படி நடுக, நான் உட்பட நீங்கள் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற மரம் மட்டை பாறை மலைகள் உட்பட இப்படியே இருக்காது. அது மாறும், மற்றது ஒடுங்கி இல்லாம போகும். அந்த இல்லாம போறது ஒடுக்கம் அல்லது மூவினை, மூன்று செயற்பாடுகள். வினை என்றது இங்க செயற்பாடு. அந்த வினைக்கு ஊடாக அப்படி போகுது. இந்த வினை என்றா என்னன்றதுக்கே ஒரு விளக்கணம் வச்சிருக்கிறார் தொல்காப்பியத்துல. இந்த வினைக்கு ஒரு வினை என்றா என்ன என்றதுக்கு அதுக்கு ஒரு டெபினிஷன் போட்டு வச்சிருக்கிறேன் தொல்காப்பியத்துல. மேலோட்டமாக இருக்கா பார்க்கலாம். அதுல அந்த வினையே என்று போட்டு தொல்காப்பியன் சொல்லும். செய்வது, செய்யப்படு பொருளே, செய்வது ஒன்று இருக்க வேணும், செய்யப்படுகிற காரியம் ஒன்று இருக்கணும். பிறகு நிலனே, அதுக்கு ஒரு இடம் இருக்கணும். காலம், காலம் இருக்கணும். கருவி, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணணும். என்றா இன்னதற்கு இது பயனாக அதன் ஒரு விளை ஒன்று இருக்க வேணும். இன்னும் அன்னமரனும் ரெண்டொடும் தொகை ஆய் 8 9 தொழில் முதல் நிலையே. வினை என்பது அந்த செய்யப்படுவது வினை, வினை செய்யப்படுவது ஒன்று. அப்ப செய்யப்படுவது, பிறகு செய்யப்படும் காரியம், பிறகு அதுக்குரிய இடம், அதுக்குரிய காலம், அதுக்குரிய கருவி, அதனுடைய பயன்.
இந்த 8ம் சேர்ந்ததுதான் வினை என்று சொல்லப்படுது. தொல்காப்பியம் அழகா நல்ல வடிவா போட்டிருக்கு. இப்ப இந்த 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 படைக்கிறதுக்கும் அதே மாதிரிதான். இந்த வினமையின் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்து உலகம். அது எப்படி தோன்று உலங்கு ஒடுங்குது என்று சொன்னால், அது எண்ணத்திலிருந்து தோற்றுதோ, இதொன்றில இருந்து வருகுதானே தோற்றுதோ, அப்படியே ஒடுங்குது, அதிலேயே ஒடுங்குது. அப்ப எல்லாரும் சொல்லுவார்கள், இறைவனிடம் இருந்து தோன்றினது உலகம் என்றுதானே பொதுவா சொல்றது. இறைவனிடம் இருந்து தோன்றியது இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சைவ சித்தாந்தம் சொல்ற இதுதான் சைவ சித்தாந்த யூனிக். அது சொல்லுது ஒடுங்கி மலத்து உலகம். அது உலகத்தை இறைவனில் இருந்து தோன்றவில்லை, மலத்தில் இருந்து தோன்றுகின்றது. என்ன மலம், என்ன அழுக்கு, அது அழுக்கில் இருந்துதான் இந்த உலகம் தோன்றுது. என்ன மலம் என்றா அதுல மாயை. ஒடுங்கி தோற்றிய ரீதியே ஒடுங்கி மலத்து உலகம். அப்ப இறைவனிடமிருந்து உலகம் தோன்றும் என்று சொல்றது பொய்யோ என்று கேட்டால் அப்படி இல்லை, அதுவும் பலமதான். இப்ப எப்படி என்று கேட்டால், இப்ப எங்களை கனடாவில வின்டர் தொடங்குது. வெளியில இருக்கிற பச்சை புல்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல கருகிப்போம், எல்லாம் நிலமெல்லாம் போயிட்டுது. பிறகு திருப்பி பனி எல்லாம் மூடின பிறகு திருப்பி அடுத்த முறை எல்லாம் பனியெல்லாம் உருகி காலநிலை வெப்பமாக வர துவங்கினோன்னா நிலத்தில இருந்து திருப்பி புல்லு வரும். இலங்கை போன்ற வெப்ப நாடுகள்னா வறட்சி வரைக்க நிலம் புல்லெல்லாம் கருகி திருப்பி வருகிறது. இப்ப திருப்பி வரைக்கும் என்ன சொல்றோம், மண்ணில இருந்து திருப்பி முளைக்குது, அப்படித்தானே சொல்றோம். அது சரி, மண்ணில இருந்தது திருப்பி மழை வந்தோன்னு வருது. ஆனா உண்மையில மண்ணில இருந்து வருது, அது அடி மண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த வேர் அல்லது கிழங்குல இருந்து அது திருப்பி வருது. அதே மாதிரி இறைவனிடமிருந்து வருவது என்பது சொல்வது ஒரு பார்வை மேலோட்டமாக. ஆனா அதை ஆழமாக பார்த்தால் இறைவனிடமிருந்தல்ல, அந்த மாயையிலிருந்து வருகிறது. மாயையிலிருந்து வருகிறது. இப்ப மாயைக்கும் இறைவனுக்கு உள்ள சம்பந்தம் எல்லாம் அங்கால வரும், அது பிறகு வரும். அப்ப இதுதான் இந்த உலகம். உலகம் உயிர் உள்ளது உயிரற்றது என்று இருக்குது. அந்த ரெண்டும் இங்கே இருக்கிறது. இறைவன்ல எப்படி சிவம் சக்தி என்று இருக்கோ அங்கேயும் இருமுனைப்பட்ட உந்தல்கள் இருக்குது. இது ஒரு நேரத்துல இல்லாம இருந்தது, பிறகு தோன்றியது. டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், டேட் ஆஃப் எக்ஸ்பயரி என்று மூன்றும் இருக்குது. தோட்டம், இருப்பு, அழிவண்டு இருக்குது. தோன்றினதுக்கு பின்னால எங்க இருந்து தோன்றியது என்று கேட்டால் மலம் இருப்பதனால காரணம். இதுக்கு காரணம் மலம். இதனுடைய நோக்கம் மலத்தை போக்குதல். இது வந்தது மலத்தில இருந்து. அப்ப மலத்தை போக்குற, எந்த மலத்தை போக்குறதுக்கு வந்தது என்று கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஆணவத்தை போக்குவதற்கு வந்தது. 3 மலங்கள் இருக்கின்றன, ஆணவம், கண்மம், மாயை. இதுல மெயின் இது ஆணவம். இந்த 3 மலங்களும் தொடக்கம் இல்லாத காலத்திலிருந்தே இருக்குது. பதி பசுபாசம் எனப்பகரும் ஒன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, தொடக்கம் இல்லை. தொடக்கம் சொல்லிட்டா என்ன கருத்து என்று கேட்டால், அது ஏன் வரும் வரைக்கும் இறைவன் பார்த்து கொண்டிருந்தவர் வந்துடும். இதனுடைய பெருமைக்கு ஒரு குறைபாடா போயிடும். இடையில ஒரு ஆளுக்கு ஒரு பாவம் அல்லது ஒரு சாத்தான் எங்களை பிடிக்குதென்றால் கடவுளுடைய பவர் குறைஞ்சு போச்சோ, கடவுள் நித்திரம் விட்டாரோ, கடவுள் விட்டுட்டாரோ, கை விட்டுட்டாரோன்னு வந்துடும். ஆகவே fall from the grace என்று சைவத்தில் கிடையாது. உயிர்கள் அனாதியாகவே இந்த மலங்களினாலே, அதுல ஆணவத்தினாலே அப்படியே அமுக்கி அப்படியே எங்கல்ஃப அப்படி வச்சிருக்கு, அறிவும் உணர்வும் இல்லாம தொடக்க நிலை உயிர். இப்ப ஆணவம் இப்ப வந்தது என்று கேட்டா அதுக்கு தொடக்கம் இல்லை, உயிரோடையே இருக்குது. அப்ப உயிரோட இருக்குதுன்னா அது உயிரின் ஒரு கூறா, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சோலா. அல்ல உயிரின் நேச்சரா, അതിന്റെ இயல்பா என்ற ரெண்டும் இல்லை. ஆணவம் உயிரின் இயல்பும் அல்ல, உயிரின் பகுதியும் அல்ல, உயிரின் குற்றம். அதுக்கு மருத்துவத்துல நான் சொல்றது கெட்டராக்ட் ஒன்று இருக்குது. கண்ணில படலம் வளர்றது என்று பொதுவாக சொல்லுவார்கள், எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக ஒரு வயசு வரைக்கும் வாரது, டயபெட்டிஸ் வந்தா வாரது, அதுக்கு அந்த படலம் உரிக்கிறது எல்லாம் இருக்குது. இந்த படலம் இடையில தான் வருகிறது. ஆனா இந்த உயிரமுறை இருக்கிற ஆணவம் அது தொடக்கத்திலேயே அது வரைக்கே இருக்குது.
அது எப்படி கண்டா ஒரு ரேர் கண்டிஷன் ஒன்று இருக்குது, கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட். பிறக்கைக்கு குழந்தைக்கு கேட்டராக்டா பிறக்கும். அப்ப இந்த ஆணவ மலம் வந்து கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட். பிறக்கும் பொழுதே இருக்கிற அந்த விழித்த திரை மறைத்து இருக்குது. அப்ப குழந்தை பிறக்கைக்கே திரை மறைந்து இருக்குன்னா அது குழந்தை கண்ணண்டு ஒரு பகுதி என்று விட்டுடுறோமோ, அந்த கண்ணண்ட இயல் வந்து விட்டுறோமா, அதுக்கு உடனே சர்ஜரி இது அதை எடுத்து விட்டா குழந்தைக்கு பார்வை தெரியுது. ஆணவ மலம் அனாதியாயே உயிரோட இருக்கிறன்றதுக்கு இந்த செம்பில் களம்பு, நெல்லிலுமி எல்லாம் இப்ப செம்பில் கிளம்பே பாக்குறது இல்லை. செம்பில் கிளம்புன்னா எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற பாத்திர செம்பு தான் ஞாபகம் வருது. இந்த செம்பு வந்து அந்த செம்பு இல்லை. பாறைகள்ல நிலத்துக்கு தோண்டி எடுக்கிற உலோகம். அது எடுக்கைக்கே அது அந்த அழுக்குகளோட தான் வருகிறது. பிறகு அதை சுத்தப்படுத்தி எல்லாம் உருக்கித்தான் பிறகு மற்ற செம்பு வர்றது. இதே கண்ணாலேயும் பார்க்கறதில்லை நாங்கள். இப்ப நெல்லில உமி, நெல்லே கண்ணால பார்க்கல. இங்க அரிசிக்கே நெல் இல்லையே கனடாவில. ஊர்ல தான் அரிசியில என்ன நெல்லு பொறுக்கி போட்டு பாக்குறது என்ன. இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லண்டாலே தெரியாது. இப்ப நெல்லில உமி என்ற கதையும் இல்லை. இப்ப எங்களுக்கு இப்ப வந்து கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட் கொஞ்சம் பொருந்தும் என்ன, அப்படிதான் இருக்குது. அப்ப இந்த கேட்டராக்ட், இந்த கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட் ஆணவம் அந்த அதோட இருக்குது. அப்ப அதுக்கு அதை போக்குறதுக்கு இறைவன் என்ன செய்கிறார் என்று கேட்டா வேற 2 அழுக்குகளை சேர்க்கிறார், கர்மா மாயை. இந்த கர்மா மாயை என்றதுல மூல கண்மம் ஒன்று இருக்குது. மூல கண்மம் என்று சொன்னால் அது தொழிற்படவில்லை. பிரிகர்சர் என்று சொல்றது. கண்மம் அது தொழிற்படும் பொழுதுதான் நாங்கள் அந்த மூல கண்மம் எப்பவுமே இருக்குது. அதுவும் அனாதியா இருக்கு. அவ சேர்க்கிறது கொண்டு இருக்கணும், அவர் உருவாக்கி சேர்க்கல. மாயையும் மூலமாக அப்படியே இருக்குது, அதை சேர்க்கிறார். அந்த மாயையினால உடம்பு கொடுக்கிறார். அந்த கர்மத்தை கொடுத்த உடனே, இந்த கர்மத்தை சேர்த்த உடனே இந்த உயிர் வந்து அதை காரியப்படுத்துது. காரியப்படுத்தின உடனே ஆக்ஷன் வருது. இப்ப காரியப்படாம இருக்கிற கர்மம் இருக்குது, காரியப்படுத்துற கர்மம் இருக்குது. இந்த தொல்காப்பி இதுல வடிவா சொல்லிட்டாரு. வினையே முதலாவது 8 சொன்னார். வினையே இது காரியப்படாம இருக்கிறது. அப்புறம் அடுத்தது 2வது செய்வது, இது காரியப்படுகிறது. காரியப்படுகிற விரதான் நாங்க கர்மா என்று சொல்லுவோம். காரியப்படாமல் கர்மா இருக்குது வினை முதல். அது இருந்தா தான் இது நடக்கும். பிறகு அதுக்கு பிறகு செய்யப்படு பொருள் என்னத்தை செய்யுது, நிலனே இடம் காலம் கருவி என்றா இன்னதற்கு இது பயனாக என்று சொல்லி 8 அன்னமனவின் 2 தொகை 8 என்ப தொழில் முதநிலையே அழகா சொல்லியிருக்கு. இப்ப இது வந்து இருக்கிற கர்மம். அப்ப என்னென்று இதை சேர்க்கிறத சொல்றது என்னன்னு கேட்டால், பாத்திரம் எங்களோட ஊர்ல இருக்கிற இதுக்கு மற்ற உதாரணம் அப்படித்தான். எப்படி இந்த கறி பிடித்த பாத்திரத்துக்கு எப்படி வெடியவில்லைன்னு நாங்கள் வெளியில கொண்டே வச்சு சாம்பலும் மண்ணும் போட்டு தேய்த்தல், இதுக்கும் இப்ப காண கிடையாது. இப்ப எல்லாம் விம்மும் வந்து கிச்சனுக்கே வந்து தேய்க்கிறார். அந்த நாளில வெள்ளன சமையல் பாத்திரம் கறி பாத்திரம் எல்லாம் வெளியில போகும். இப்ப பாத்திரம் தேய்க்கிற இடம் ஒன்று இருக்கு, அதுல கொண்டு இருந்து அதுல அடுப்படி சாம்பலும் கொண்டு போகும், கொஞ்சம் சுத்தமான மண்ணும் இருக்கும், அதுல கொஞ்சம் தண்ணியும் வச்சு தேய்தல் நடக்கும். என்ன வித்தியாசம்டா, பாத்திரத்துக்கு கறி வந்து இயல்பா வரைக்கையில இடையில வந்தது. ஆனா உயிருக்கு இந்த கொஞ்சம் கேட்டராக்ட் போல அந்த கறி ஆதியிலேயே இருக்கு. இப்ப அந்த கறி போறதுக்கு கொஞ்சம் மண்ணும் சாம்பலும் சேர்த்து ஒரு சொட்டு தண்ணி, அதுதான் இறைவனுடைய மறைப்பு சக்தி, அதை விட்டு தேய்தல் நடக்குது. முன்னும் பின்னுமா தேய்க்கிறோம். அதை சொல்றது பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. ஒவ்வொரு பிறவியிலையும் போய் பிறந்து இறந்து இந்த கர்ம வினைகளினூடாக மாயை காரியங்களினூடாக செய்து பிறக்க அந்த தேய்தல் அனுபவங்களின் ஊடாக அங்கட ஆன்மாவனுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவ மறைப்பு விலக விலக முதிர்ச்சி அடைகிறது. அது பக்குவ நிலை வந்த உடனே எங்களுக்கு ஒரு நேரத்துல தெரியும் இதெல்லாம் கரியெல்லாம் விடுபட்டுட்டுதுன்ட்டு. அதுக்கு பிறகு முதல் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த தண்ணிய இப்ப அப்படியே அள்ளி ஊத்துவோம். ஊத்தினோடனே பாத்திரத்துல முன்னிருந்த கரியோட பின் நாங்க சேர்த்த மண் சாம்பல் இந்த 3மே கழுவுப்பட்டு போயிடும். பாத்திரம் பொன் போல தொடங்கும், சீவன் சிவன் ஆகும். இப்ப இதுதான் அந்த 3 மலங்களினுடைய விளக்கம். இறைவன் ஏன் சேர்த்தார் என்றதும் விளங்கும், சக்தியுடைய என்றதும் விளங்குது.
சக்தி மறைப்பு சக்தி. பிறகு நல்லா தண்ணி ஊத்தி கழுவுறமே அது அருட்சக்தி, கொட்டுது. அந்த வார்த்தை தான் பாவிச்சிருக்கேன். பெரிய நீர்வீழ்ச்சி ஓட்டுற மாதிரி கொட்டுமாம். சக்தி நிபாதம், சடன் கஷ் ஆஃப் செல்விக் போட்டன்சி ஆஃப் த காட் என்று தமிழ் ஆங்கில படத்துல. சடன் கஷ் அப்படியே திடீரென்று அப்படியே கொட்டு கொண்டு கொட்டும். ஆஃப் த செல்விக் போட்டன்சி என்ற அருட்சக்தி ஆஃப் த காட், கடவுளுடைய சிவத்தினுடைய. அதற்கு பெயர் சக்தி நிபாதம். பொதுவா சொல்லுவா சக்தி இறங்குறது என்று. சக்தி எங்கள்ல பதிகிறது இறங்குறது எல்லாம் சின்ன தமிழ். ஆனா ஆங்கிலத்துல நல்லா இருக்கு. சட்டன் கஷ் ஆஃப் த செல்விக் பொட்டன்சி ஆஃப் த காட் என்றுல அப்படியே விளங்குது. அப்படியே ஒரு பெரிய நேகரா நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி கொட்டுது. முதல் பைப்பில இருந்து தண்ணி கொட்டினது இப்ப நேகரா நீர்வீழ்ச்சியில இருந்து கொட்டுது. அப்படி இதுதான் நமக்கு ஆபரேஷன்ஸ், இறைவனுடைய ஆபரேஷன்ஸ். அப்ப இந்த தோற்றம், ஒரு திதி, என்ற ஒடுக்கம் இருக்குது. இந்த ஒடுக்கத்தையும் பல பேர் எல்லா சைவத்தில் இருக்கிற எல்லா கூறுகளும் இதை சொல்லுது. உலகம் தோன்றி நின்று அழியும் என்றதை பெரும் எல்லா கூறுகளும் சொல்லுற அந்த தன்மை இருக்குது. அதை எப்படி எப்படி விளங்கிக் கொள்றதுதான் பிரச்சனை. நான் நினைக்கிறேன் இதுல ஒன்று அங்க பார்த்தால் சில கூறுகளை பார்த்துட்டு அப்புறம் அங்கால எங்கட விளக்கத்தை சொல்லும். 1 minute வரேன். இந்த உலகம் எப்போது அறிவை சந்திக்கும்? அதை நம் கண்டால் பார்க்க இயலுமா? இதற்கு புராணங்கள் என்ன சொல்கிறது? இதெல்லாம் மக்களிடம் இருக்கும் பரவம். நான் இப்போ ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு பிறகு நாங்க சைவம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி, எனக்கு ஷேர் பண்றேன்னு பார்ப்போம். சத்தம் கேக்குதா? கேட்கல. இல்ல, ஓகே. அதுக்கு நான் என்ன செய்வோம். இதுல எங்கட இதுல இந்த சவுண்ட ஷேர் பண்ணி போட்டு நான் செய்ய நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? இல்ல இல்ல இப்ப இல்ல கேட்கல. வாரன் 1 minute. வருடங்கள் மட்டுமே, அதாவது மேலும் 4,27,000 வருடங்கள் நிலுவையில் இருக்கிறது என்ற அர்த்தம். கலியுகம் முடியும் அந்த நிகழ்வில் மகாவிஷ்ணு போட்டு இந்த உலகம் எப்போது அறிவை சந்திக்கும்? அதை நம் கண்களால் பார்க்க இயலுமா? இதற்கு புராணங்கள் என்ன சொல்கிறது? இதெல்லாம் மக்களிடம் இருக்கும் பரவலான கேள்விகள். இதற்கு நம் சாஸ்திரங்கள், குறிப்பாக பாகவத புராணமும் விஷ்ணு புராணமும் என்ன சொல்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம்.
இப்பொழுது நாம் இருப்பது 21ஆம் நூற்றாண்டில், கிபி 2020. பண்டைய நூல்களின்படி கலியுகத்தின் முதல் கற்பங்கு. கலியுகத்தின் மொத்த கால வரையறை 4,32,000 வருடங்கள். இதற்கு முந்தைய யுகங்கள் துவாபர யுகம், திரேதா யுகம் மற்றும் சத்தியயுகம். கிருஷ்ண பரமாத்மா பூமியை விட்டு வைகுண்டத்திற்கு திரும்பிய நிகழ்வே துவாபர யுகத்தின் முடிவாகவும் கலியுகத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. மேலும் அறிஞர்கள் படி அந்த வருடம் கிமு 3102 ஆகும். கூட்டினால் நாம் கலியில் கடந்திருப்பது வெறும் 5122 வருடங்கள் மட்டுமே. அதாவது மேலும் 4,27,000 வருடங்கள் நிலுவையில் இருக்கிறது என்ற அர்த்தம். கலியுகம் முடியும் அந்த நிகழ்வில் மகாவிஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்கிறது பாகவதம். தர்மம் ஸ்தாபித்தவுடன் சத்தியுகம் தான் மறுபடியும் தொடங்குமே தவிர இந்த பிரபஞ்சம் முடிவை சந்திக்காது. முழு அழிவான மகா பிரளயமும் புனர் நிர்மாணமான சிருஷ்டியும் பிரம்மாவின் ஆயுட்காலமான 100 ஆண்டுகள் நிறைவடையும் பொழுதே நிகழும் என்கிறது பாகவத எழுத்துக்கள். ஆனால் பிரம்மா உட்பட தேவர்களின் நேரக்கணக்கும் மானிடர்களின் நேரக்கணக்கும் வேறுபட்டது. பிரம்மாவின் 100 ஆண்டு ஆயுட்காலத்திற்கு இணையான மானிட வருடங்கள் எவ்வளவு என்பதை பார்ப்போம். அதுவே நம் நாட்காட்டிப்படி இந்த பிரபஞ்சத்தின் ஆயுட்காலத்தை குறிக்கும். யுகத்திலிருந்து ஆரம்பிப்போம். கலியுகத்தின் காலவரையறை 4,32,000 வருடங்கள். துவாபர யுகம் கலியின் 2 மடங்கு 8,64,000 வருடங்கள். திரேதா கலியின் 3 மடங்கு 12,96,000 வருடங்கள். சத்தியயுகம் 4 17,28,000 வருடங்கள். இந்த 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் அல்லது ஒரு மகாயுகம் என்று கருதப்படுகிறது. இந்த 4ஐயும் கூட்டினால் நமக்கு வருவது ஒரு சதுர்யுகத்தில் 43,20,000 மானிட வருடங்கள். இதே போல் 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் 432 கோடி மானிட வருடங்கள். இதன் பெயர்தான் ஒரு கல்பம். ஆனால் இந்த ஒரு கல்பம் என்ன தெரியுமா? பிரம்மாவின் ஒரு பகல் மட்டுமே. பிரம்மாவின் இரவு மற்றொரு கல்பம். அதாவது அவரது முழு நாள் கணக்கு 2 கல்பம். இதே போல் அவரின் ஒரு வருடம், இதே போல் அவரின் 100 வருடம். பெருக்கினால் 432 கோடி 2 360 100 311 லட்சம் கோடி மானிட வருடங்கள். இதுதான் பிரம்மாவின் ஆயுட்காலம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இது பிரம்மாவின் பதவி காலத்தை குறிக்கும். முடிந்தவுடன் மற்றொரு பிரம்மா அவரின் பணியை தொடர்வார். எப்பொழுது இந்த வருடங்கள் முடிவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் மகா பிரளயமும் சிருஷ்டியும் ஏற்படும் என்கிறது சாஸ்திரம். இது தவிர ஒரு கல்பம், அதாவது 1000 சதுர்யுகம் என்று பார்த்தோம் அல்லவா, அதை 14 மனுக்கள் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள் என்பது ஐதீகம். வகுத்து பார்த்தால் ஒவ்வொரு மனுவிற்கும் ஆட்சி செய்ய 71 சதுர்யுகங்கள் கிடைக்கும். இந்த 71 சதுர்யுகத்தின் கால வரையறைக்கு ஒரு மன்வந்திரம் என்று பெயர். எண்கள் அதிகம் பார்த்து விட்டோம். சரி, 2020 இப்போது எங்கே இருக்கிறோம்? உபநயனமோ அல்லது எந்த சடங்காக இருந்தாலும் அதற்கு சங்கல்பம் எடுக்கும் பொழுது அதன் நேரத்தையும் இடத்தையும் குறிப்பிடும் வழக்கம் உண்டு. ஆத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே என்று சொல்லிவிட்டு ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே என்று நம் புவியியல் இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுவோம். அதில் ஆத்ய பிரம்மணா என்பது இப்பொழுது இருக்கும் பிரம்மாவை குறிக்கும். ஏனென்றால் அவர் பதவிதான் மாறிக்கொண்டே இருக்குமே. த்விதீய பரார்த்தே, பரார்த்தே என்றால் பாதி, த்விதீய பரார்த்தே என்றால் 2ஆம் பாதி. நாம் இப்போது இருப்பது 51வது வருடத்தின் முதல் நாள் பகல். இதற்கு ஸ்வேதவராக கல்பம் என்று பெயர். வைவஸ்வத மன்வந்தரே, இப்போது அரசாளும் மனு 7வது மனு, சூரியன். அவரின் மற்றொரு பெயர்தான் விவஸ்வான். எனவே வைவஸ்வத மன்வந்தரே. அஷ்டாவிம்சதிதமே 28வது முறையாக வரும் சதுர்யுகம். மேலும் கலியுகே பிரதமே பாதே என்பது நாம் இப்போது இருக்கும் கலியுகத்தின் முதல் காற்பங்கை குறிக்கும். இந்த சங்கல்பம் மேலும் தொடர அன்றைய நட்சத்திரம் வரை சொல்லி சங்கல்பம் எடுக்கும் வழக்கம் உண்டு. இதுவே நம் சாஸ்திரங்கள் கூறியிருக்கும் பிரம்மாண்டமான காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் சுழல சுழல ஆன்மா என்கிற ஜீவனும் சம்சாரம் என்கிற மற்றொரு சக்கரத்தில் எண்ணற்ற பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆளாகிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று மீண்டும் மீண்டும் பிறந்து அழிந்து வட்டத்தில் சுழல்கிறது, மோட்சம் என்கிற நித்தியமான இலக்கை எட்டும் வரை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பாகவத புராணத்தில் இருக்கும் வாழ்க்கையின் விடுகதை புரிந்ததா?
இது கோயில சங்கல்பம் பண்ணிக்க பண்றதுதான். ஐயா சொல்லுவார். இது வந்து இந்த இதெல்லாம் சொல்றதுதான் இருந்து ஆர்ஜ பிரம்மனே த்விதீய பரார்த்தே ஸ்வேதபரா கல்பே வைவஸ்வன மன்வந்தரே அஷ்டாவின் பிரதிஜுகே. அதுக்குள்ள பிறகு அங்கால வந்து சம்சப்சரம் என்று சொல்லி எங்கட வருஷம் சொல்லுவோம். இப்ப குரோதி சம்பத்சரே என்ற அந்த வருஷம். பிறகு இப்ப வந்து என்ன மாசம்? ஐப்பசி. கார்த்திகை ஆப்பே ஐப்பசி. தமிழுக்கு ஐப்பசி. ஐப்பசி. ஞாயிற்றுக்கிழமை தான் ஐப்பசி சதயம். ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் ஐப்பசி. இப்ப ஐப்பசிக்கு தமிழுக்கு ஐப்பசி. தமிழ்ல ஐப்பசி என்று சொல்றது சமஸ்கிருத சொல்லிக்குள்ள அது வேற இது இல்லை பேர் அது எனக்கு. இல்லாட்டி துலா மாசி என்று சொல்லுவார்கள். துலாத்துல சஞ்சரிக்கிற காலம் சூரியன் துலா மாசி. பிறகு அதிலே அடுத்தது என்ன சொல்றது? கிருஷ்ணபக்ஷையா அல்லது சுக்லபக்ஷமா? கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா? கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷே. பிறகு அடுத்தது கிருஷ்ணபக்ஷத்துல இன்றைக்கு எத்தனை அதிதி? புதன்கிழமை பிரதோஷம்ண்டா இன்றைக்கு ஏகாதசியா? ஏகாதசி அந்த திதி. இன்றைக்கு என்ன நட்சத்திரம்? ஞாயிற்றுக்கிழமை சதயம்ண்டா இன்றைக்கு சதயத்துக்கு அடுத்தது புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரே. அப்ப இந்தியா நாள் வரைக்கும் சொல்லிட்டோம் புரட்டாதி நட்சத்திரே. அதுல வந்து இப்ப கனடாவில என்றா உதய காலை காலமதானே. இப்ப மத்தியானம்டா மார்ஜானிக அல்ல சாயங்கால அப்ப ஏதாவதுங்க என்று சொல்லி அதுல இருந்து பிறகு அடுத்தது சொல்லவன். அது எங்க பாரத வருஷே என்றது என்னது? பாரத வருஷே பூலோகத்துல இருக்கிற எங்கட இத சொல்றது பாரத வருஷே. அண்டு பரத கண்டே சொல்ல மாட்டோம். அது அங்க இங்க அமெரிக்கா கண்டே, கனடா தேசே, ஒன்டாரியோ மாநில, பிறகு டொரண்டோ நகர அல்லது மார்க்கன் நகரு இடத்தை சொல்லணும் எங்க இருக்கிறது. பிறகு என்ன சொல்லணும்? என்ன சொல்லிக்க 3 தலைமுறை சொல்றது என்ன? அப்பாண்டே இன்னாட்ட பேரன், இன்னாட்ட மகன், புத்திரஸ்ட பௌத்திரஸ்ட சொல்லுவேன். இந்த கல்யாணத்துல என்ன இன்னாட்ட பௌத்திர, இன்னாட்ட புத்திர என்று அங்கிறது நட்சத்திரம் சொல்லி அந்த பேர்ல ஒரு 2 நட்சத்திரம் சொல்லி இன்ன நட்சத்திர இன்ன நாமதேசிய இன்னர் பிறகு காரியம் சொல்றது. என்ன காரியம் இன்னத்துக்காக செய்கிறேன். இப்ப என்ன காரியம் இன்னத்துக்காக செய்கிறேன்றதுக்கு என்ன சொல்றேன் நாங்க? துரிதக்ஷயத்வார பாவங்கள் விளைவிலே விலகுவதற்காக என்ன செய்கிறோம்? நஸ்மத் என்னுடைய ஆத்மார்த்த சூர்யாதி சண்டாந்த சிவபூஜாம் கரிஷே. சூரிய பூஜையிலிருந்து சண்டேஸ்வர பூஜை வரைக்கும் செய்கின்ற இந்த பூரணமான சிவபூஜை செய்வதற்கு சங்கல்பிக்கிறேன். ஏன்னா இந்த முழுமையான சங்கல்பம் ஒவ்வொரு நாளும் ஒரு ரிவிஷனுக்கு இருக்கு. ஃபார்மட் பண்ணணும். அப்பதான் ரிவிஷன் பண்ணா சொல்லிக்கொண்டு வர வந்துடும். இல்லாட்டி ஒரு இப்படி வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி பார்க்கதான் எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். இது டெய்லி பிராக்டிஸ். டெய்லி சிவபூசையில எப்படி நீங்கள் அந்த தோட்டம் ஒடுக்கம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி சைவ சித்தாந்த ரிவிஷன் செய்கிற மாதிரி ஹிந்து காஸ்மாலஜி அண்ட் ஹிந்து டைம் லைனும் 2மே டெய்லி பிராக்டிஸ். சங்கல்பம் பண்ணைக்குள்ள ஒரு ரிவிஷன். இப்ப அதையும் செய்து சிவபூஜையும் செய்தா ஒரு சைவ சித்தாந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ரிவிஷன் செய்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன இதுதான் அந்த சங்கல்பம் செய்கிற முறை. அப்ப இதை சொல்லியாச்சு. இது சொல்லப்பட்ட முறை சரி. ஆனால் சைவம் இதுக்கு வித்தியாசமா சொல்லுது. இதுல வந்து மகாபிரளயம் என்று சொல்லி முடிச்சு போட்டார். பிரம்மாண்ட 100 வருஷம் முடிஞ்சு அவற்றை ஆயுள் முடிய மகாபிரளயம் என்று போட்டு முடிச்சுட்டார் இல்லையா? சைவத்துக்கு அது மகாபிரளயம் இல்லை. அதை சொல்றது சைவம். பிரம்மாண்ட ஆயுள் முடிய வார பிரளயம், பிரம்மாண்ட ஒரு நாளுக்குரிய பிரமயம் நித்திய பிரளயம். நித்தியம் என்றது பிரம்மாவுக்கு நித்தியம். அது அப்ப
அப்ப இங்க இந்த வைஷ்ணவத்துல இந்து சமயத்தின் ஏனைய பிரிவுகள்ல சொல்ற இந்த பிரளயம் வந்து சைவம் சொல்ற பிரளயம் 5 பிரளயங்கள்ல உண்டு. எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதே ஸ்லைட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சைவத்துக்கு செய்தா நல்லா இருக்கு. செந்தூரனை கேட்டிருக்கேன், ஈஸ்வரன் பிரதரை பார்ப்போம். இதே மாதிரி எங்களுக்கு சைவத்துக்கு இதேதான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றது. பஞ்ச பிரளயங்களை சொல்றது சைவம். நாங்க ஏன் படிக்கிறோம்னா சிவஞான சித்தியா தோன்றி நின்று ஒடுங்கும் என்று சொன்னதால இதை படிக்கிறோம். இப்போ ஒரு கால அளவு வேறு இதெல்லாம் உங்களுக்கு. கலியுகம் 4,32,000 வருஷம், അതിന്റെ டபுள் வந்து 8,64,000 வருஷம். இதுக்கு முந்தின துபாபர யுகம். இந்த 3 மடங்கு 7,00,000 அங்கால 86,000 அங்கால போறது வந்து திரேதா யுகம். அதுக்கு அடுத்து அங்கால சத்திய யுகம், அது 4 மடங்கு. எல்லாம் சேர்ந்தா 43,20,000 வருஷம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தா ஒரு சதுர்யுகம் அல்லது மகாயுகம், அது 43,20,000 வருஷம். இந்த 43,20,000 வருஷம் வந்து இப்படி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் அது வந்து ஒரு கல்பம். அது 432 கோடி வருஷம். இந்த 432 கோடி வருஷம் ஒரு கல்பம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு பகல். இப்ப பிரம்மாவுக்கு இப்படி ஒரு இரவு. இப்ப பிரம்மாண்ட ஃபுல் டே வந்து 864 கோடி வருஷங்கட. அப்படி வருஷம், அப்படி நாள்கள் 360 கொண்டது அவருடைய ஒரு வருஷம். அப்படி 100 வருஷங்கள் அவருடைய ஆயுள். அது வந்து 311 லட்சம் கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய ஆயுள். இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு இதுல பாதி முடிஞ்சது. 50 வருஷம் முடிஞ்சு 51வது வயசுல 1வது நாள்ல இருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்க்கையின் 2வது பாதி துவிதீய பரார்த்தே, 2ஆம் பாதியில இருக்கிறார். ஆத்ய பிரம்மனே துவிதீய பரார்த்தே சொல்லுவார், 2ஆம் பாதியில இருக்கிறார். இப்ப நாங்கள் இருக்கிறது கலியுகத்துல நாம் பிரதமே பாகை என்று சொல்லுவோம். முதல் கால் பகுதி, குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர். பிரதமே துவிதீயண்டா 2ஆம் குவார்டர், திருதியண்டா 3ஆம் குவார்டர். குவார்டர்ண்டா 4 பகுதியா பிரிக்கிறது. செமிஸ்டர்ண்டா 2ஆ பிரிக்கிறது. அப்ப பிரம்மா வந்து செகண்ட் செமிஸ்டர்ல இருக்கிறார். அதான் துவிதீய பரார்த்தே. அவர் செகண்ட் செமிஸ்டர் ஆஃப் செமிஸ்டர் ஒரு ஆண்டுக்கு சொல்றது, இல்ல வாழ்நாள் எடுத்து சொல்றது. குவார்டருக்கு வந்து சொல்றது கலியுகத்தின் பிரதமே பாகை, முதல் கூறுல இருக்கிறேன். பிரதம மந்திரி என்றா முதன் மந்திரி என்று இருக்கிற இந்த இதைத்தான் அதை சொல்லுது. இப்ப இந்த வருஷ கணக்கு வந்து ஒரு மகா அந்த பிரம்மாண்ட இந்த பிரம்மாண்ட ஆயுள் முடிய, பிரம்மாண்ட யூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற இந்த பிரம்மாண்டம் என்று சொல்லுவோமே, பிரம்மாண்டம் அந்த பகுதி மட்டும்தான் அழியும். எங்கட உலகம் பிரம்மாண்டத்தின் ஒரு கூறு, பிரம்மாண்டத்தின் ஒரு கூறு. இது மட்டும்தான் அழியும், மிச்சமெல்லாம் இருக்கு. மீண்டும் பிரம்மா அவர் அந்த அடுத்த பிரம்மா வந்து தொடங்கினோன்னு இது தொடங்கும். இதுல இதுல ஒரு வித்தியாசம். ஒரு கல்பம் முடியேக்கு பிரம்மாண்ட பகல் முடியேக்கு அழிகிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் சொன்னோம். பிரம்மாண்ட பகல் முடியேக்குள்ள இந்த பிரம்மாண்டம் போகும். அதுக்குள்ள பிறகு திருப்பி அவர் நித்திர கொண்டு எழும்ப திருப்பி இந்த உலகங்கள் பிரம்மாண்டம் மீண்டும் இருப்புக்கு வந்து தொடங்கும். இது பிரம்மாண்டி ஒரு பகல்ல நடக்கிறது, இரவிலே அது போயிடும். பிரம்மா இரவில தூங்க போனாலும் பிரம்மாண்டத்துக்கு அப்பாலான இருக்கிற அண்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த இருப்பை பற்றி இந்த சமயத்துல ஒரு இடவும் வேறு ஒன்றும் சொல்ல. அது புரிஞ்சுதா? அப்ப இதுல சொன்னது வந்து சைவன் சொல்றதுன்ற ஒரு பிரளயத்தை மட்டும்தான் இதுல சொல்லி இருக்கு. இந்த மற்ற பிரளயங்களை பற்றி ஒரு கப்பா பண்ணாங்க.
கட்டுரை எடுக்கிறவங்களுக்கு இந்த பெரிய எழுத்துள்ளதை எடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதான் தேர்றேன். தேடி பார்க்க தான் தெரியுது எல்லா கட்டுரையுமே இதுல ஒழுங்காக இருக்கிறதுல கட்டுரை எடுத்துட்டேன் நான். இதுல பஞ்ச பிரளயங்கள் எங்களோட வெப்சைட்ல இருக்குது. இது இந்த பிடிஎஃப் இல்லை, இப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் பெருத்து போட்டு வர எங்களோட சைவன் சொல்றது 5 பிரளயம் சொல்லுச்சு. அது வாசிக்கிறீங்களா? அந்த வகையான உலக அழிவுகளை பற்றி இந்து மதம் கூறுகின்றது. உண்மையா இந்து மதம் வந்தது மாத்த வரும். சைவன் தான் சொல்லுது, இந்து மதம் சொல்றது. இந்த அழிவுகள் எமது பூமிக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான அண்ட தொகுதிகளுக்கும் பல்வேறுபட்ட காலங்களில் நடைபெறும் என்று இந்த நூல்கள் கூறுகின்றன. நைமித்திய பிரளயம் இது ஒவ்வொரு அதுல சொல்லப்படையில நாங்க சொல்றோம். இதுல நைமித்திய பிரளயம் தொட்டு கொண்டு போனது வரையில வடிவம். இது ஒவ்வொரு மண்மந்திரத்தின் முடிவிலும் நடைபெறுவது. ஒரு மண்மந்திரம் ஒரு மனுவண்ட காலம். இப்ப ஒவ்வொரு மனுவ முடியேக நடக்கும். மண்மந்திரம் என்பது 71 சதுர்யுகங்களை கொண்டது. ஒரு கல்பத்துல 14 மண்மந்திரம் நடக்கும். அப்ப 1014 பிரிச்சால் 71 சதுர்யுகமும் கொஞ்சம் மிச்ச சொச்சம் பெறும். சொச்சம் வந்து சந்தி என்று சொல்றது. அது கணக்கு எடுக்கிறீங்க. 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மண்மந்திரம். சதுர் என்றால் 4. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று அடுத்தடுத்து வரும் 4 யுகங்களை கொண்டது ஒரு சதுர்யுகம். இவ்வாறான ஒரு சதுர்யுகத்தில் 43,20,000 வருடங்கள் உள்ளன. ஆகவே 71 சதுர்யுகங்கள் கொண்ட ஒரு மண்மந்திரம் 30,67,20,000 வருடங்கள் ஆகும். இப்போது நடைபெறுவது வைவஸ்வத மண்மந்திரம். இதிலே உள்ள 71 சதுர்யுகங்களில் 27 சதுர்யுகங்கள் ஏற்கனவே கலந்து போயின. தற்போது நடப்பது 28வது சதுர்யுகம் ஆகும். இந்த 28வது சதுர்யுகத்தில் முதல் 3 யுகங்களான சத்திய யுகம் 17,28,000 வருடங்களும், திரேதா யுகம் 12,96,000 வருடங்களும், துவாபர யுகம் 8,64,000 வருடங்களும் கழிந்து தற்போது நடக்கும் கலியுகம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கிறிஸ்துக்கு முன் 3101 வருடம் தொடங்கியது. இந்த கலியுகம் மொத்தம் 40,32,000 வருடங்கள் கொண்டது. 4,32,000 வருடங்கள் கொண்டது. இதிலே வெறும் 5,111 வருடங்களே இதுவரை கழிந்திருக்கின்றன. இது கட்டுரை எழுதப்பட்ட காலத்துல. இந்த கலியுகம் முடிய இன்னும் 4,26,889 வருடங்கள் உள்ளன. அப்போதும் உலக அழிவு நடைபெற பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. இது வந்து கலியுகம் வந்து 5,125 வருடங்கள் கழிந்தன. தர்மம் நசிந்து அதர்மம் மேலோங்கி இருக்கும் அக்கலியுக முடிவில் விஷ்ணுவின் கல்வி அவதாரம் நிகழும் என எமது இந்து சமய புராண நூல்கள் பகர்கின்றன. கல்வி மீண்டும் தர்மத்தை நிலைநிறுத்துவார். அத்துடன் கலியுகம் முடிந்து 29வது சதுர்யுகத்தின் முதற் பகுதியான சத்திய யுகம் எனப்படும் கிரத யுகம் பிறக்கும். இதையே ரஷ்ய புரட்சி பற்றி பாடிய பாரதியும் கிரத யுகம்
எழுக மாதோ என்று பாடினான். இவ்வாறு இன்னும் 43 சதுர்யுகங்கள் கழிந்த பின்னர் தான் பூலோகம் எனப்படும் எமது பால்வீதி அண்டத்தொகுதி முழுவதும் நீரில் அமிழும். இதுவே நித்திய பிரளயமாகும். இப்பிரளய காலம் ஒரு கிரக யுக காலத்துக்கு, அதாவது 17,28,000 வருடங்களுக்கு நிலைத்திருக்கும். இதன் முடிவில் மீண்டும் அடுத்த மன்வந்தரம் தொடங்க பூலோகம் இருப்புக்கு வரும். பிரிப்பு சதுர்யுகம், கிருத யுகம். அதுல பார்த்த நீங்க முதல்ல அதுல பார்த்தபடினால இதுல பார்க்க தேவையில்லை, போட்டிருக்கு. இது அப்படியே இத்தனை 1000 வருடங்கள் 1000 சதுர்யுகம் இவ்வளவு வந்தாச்சு. இந்த பிரளயம் ஒரு பிரம்மாண்ட பகற்பொழுதுல 14 தடவை நடக்கும். கல்ப காலத்துல 14 தடவை நடக்கும். இரவு பொழுதுல முட்டை அது வேற. இந்த 14 தடவை நடக்கிற இந்த பிரளயத்துக்கு நைமித்திக பிரளயம் என்று பெயர். நைமித்திக பிரளயம் என்று பெயர். அடுத்தது நித்திய பிரளயம். இது ஒவ்வொரு கற்பகால முடிவிலும் நடைபெறும். அண்டழிவாகும் ஒரு கற்பகாலம் எனப்படுவது 1000 சதுர்யுகங்கள் கொண்டது. இது 432 கோடி வருடங்கள் கொண்டது. இதன் போது நமது பூலோகம் என்னும் பால் வீதி அண்டத்தோதியுடன் அதற்கு அப்பால் உள்ள லோகம் என்னும் அண்டத்தோரியம் அதற்கப்பால் இன்னமும் அண்டவியல் விஞ்ஞானத்தின் பார்வைக்கும் கணிப்புக்கும் உள்ளாகாமல் விளங்கும் சொற்கலோக அண்டத்தோரியுமாக 3 அண்டத்தோதிகளும் மொத்தமாக நீரில் அமுழும். இதே பரிபாடல் என்னும் சங்க இலக்கியம் பசும்பொன் உலகமும் மண்ணும் விசும்பில் ஊழூள் செல்ல என்று குறிப்பிடுகின்றது. இப்பிரளய காலம் ஒரு கல்ப காலத்துக்கு நீடித்திருக்கும். இதன் முடிவில் இதன் இப்பிரளய காலம் ஒரு கல்பகாலத்துக்கு நீடித்திருக்கும். இதன் முடிவில் மீண்டும் இவ்வுலங்கள் இருப்புக்கு வரும். இந்த 2வது பிரளயத்தை தான் நாங்க காட்டின அந்த ஸ்லைட் ஷோவில மகா பிரளயம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேலே அவர்கள் போவதில்லை. சில திருத்தங்கள் செய்ய வேணும் இந்த கட்டுரைகள்ல. பொதுவாக என்னென்ன உலகங்கள் போகுது என்றதுக்கு முதலாவதுல பன்மந்தரத்துல இந்த மூவுலகங்களும் போயிடும். இதுல சொல்லப்பட்ட இந்த மூவுலகங்களும் முதலாலேயே போயிடும். இதுல பிரம்மாண்டம் முழுக்க போகும். இந்த 2வது பிரளயத்துல பிரம்மாண்டம் முழுக்க போகும். இந்த பிரம்மாண்ட அண்டம் மட்டும்தான் இந்த பிரகிருதிக்குள்ள வரும். இந்த பிரகிருதிக்குள்ள 24 தத்துவங்களுக்குள்ள. அதுக்கு அங்கால எந்த ஒரு இந்து சமய பிரிவும் 24 தத்துவத்துக்கு அங்கால போறையில. அவ்வளவுதான். விஷ்ணு மூவடி கேட்டு அளந்தாரே, அது இந்த பிரகிருதி தான். மூதண்ட கூடம் முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் கிருபாகரணே கந்தரளை சொல்றாரு. மூதண்ட கூடம் முகடு முட்டை, அண்டத்துக்கு முகடு இருக்குது. இப்பதான் ஈஸ்வரன் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். முகடு முட்டை சேவடி நீட்டும் பெருமான், திருமால் அளக்கிறார். அவ்வளவுதான் அவே. அவர் கால நீட்டி அளந்து அங்கே அங்கே அளந்தாலும் அவற்று வியாபகம் அவ்வளவுதான். இந்த 24 தத்துவங்களான இந்த பிரகிருதி உலகம், இந்த மூவுலகங்கள் எல்லாம் அதுக்குள்ள அடங்குது. இதுக்கு அங்கால சைவம் மட்டும்தான் போகுது. சைவத்துக்கு மட்டும்தான் 36 தத்துவம். எல்லா இந்து சமய தத்துவங்களும் 24ஓட சரி. அப்ப இந்த 24 தத்துவங்களுக்கு உட்பட்ட இந்த பிரம்மாண்டம் முழுக்க போய்விடுகிறது. அதான் இந்த 2வது பிரளயம். இதை விட நாங்க எக்ஸ்ட்ராவா பார்க்க போறதான் சைவம், அவாந்தர பிரளயம். பாருங்க. அவாந்தர பிரளயம் மேற்குறிப்பிட்ட 3 அண்டத்தோதிகள் உள்ளிட்ட பிரகிருதி மாயா புவனங்கள் 164 ஒடுங்கும் காலம் அவாந்தர பிரளய காலமாகும். 1000 கோடி வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுவது. இவ்வாறே இது 1000 கோடி வருடங்களுக்கு நிலைத்திருப்பது. இது சொல்லுவார்கள் ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு நடக்கிறது. ஸ்ரீகண்ட ருத்ரிடம் எல்லாம் போய் ஒடுங்கிவிடும். இது அவாந்தர பிரளயம் ஒன்று. பிரம்மாண்டம் போய் அடுத்த மிக்கவருக்கெல்லாம் ஸ்ரீகண்ட ருத்ர போறது அவாந்தர பிரளயம். அடுத்தது மத்திம பிரளயம்.
உன் அவாந்திர பிரளயத்தில் ஒடுங்கிய புவனங்களோடு அவற்றின் பௌதீக விஞ்ஞான விதிகளுக்கும் காட்சிகளுக்கும் கணிப்புகளுக்கும் அப்பாற்பட்ட அடுத்துள்ள 27 புவனங்களின் ஒடுக்கம் அவாந்திர பிரளயமாகும். அசுத்தமாயா உலகங்கள் எல்லாம் அழிகிறது. அதான் அந்த அந்த இது அவாந்திர பிரளயம் இல்லை, இது பேர் இதுல இன்னும் திருத்தம் இருக்கு பாருங்க. இது மத்திம பிரளயமாகும். மத்திம பிரளயத்தை தான் சொல்றோம், அது அவாந்திர பிரளயம் எழுதி இருக்கு. 15 வருஷத்துக்கு கொஞ்சம் ஹட்டுண்டா பல பிள்ளைகள் இருக்கும். என்ன லம்போதரன் அவ்வளவு மெச்சுவர்டு இல்லையா? அடுத்தது, இது பல கோடானு கோடி வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்வது. இவ்வாறு பல கோடான கோடி வருடங்களுக்கு நிலைத்திருப்பது. அடுத்தது, இது இந்த பிரளயம். இது மத்திம பிரளயம். மத்திம பிரளயத்தை நடக்க வேண்டா இந்த ஸ்ரீகண்டருத்தருடைய எல்லா அசுத்தமாய உலகங்களும் போய் அனந்தேஸ்வரர்கிட்ட ஒடுக்கும். செகண்ட் செட் ஆஃப் வேர்ல்ட் அசுத்தமாயா போயிட்டுது. அதாவது வித்தியாதத்துவ உலகங்கள் போயிட்டுது. அடுத்தது, இது சுத்தமாய உலகங்கள் மட்டும் இருக்குது. அதை பார்ப்போம். மகாபிரளயம், இதுதான் சைவம் சொல்ற மகாபிரளயம். தெரியுதா? மகாபிரளயம் இதுதான் சுத்தமாய. சுத்தமாய. மகாபிரளயம் முன் ஒடுங்கிய புவனங்களோடு அதற்கும் அப்பாலாயுள்ள 31 புவனங்களும் ஒடுங்குகின்ற எமது வார்த்தைகளுக்கும் கருத்துக்கும் கணிப்புக்கும் எட்டாத பிரளயமாகும். இந்த மகா பிரளயத்தை நடாத்துபவரே மகா சங்காரமூர்த்தியாகிய பரசிவன். உலகங்கள் யாவும் அவற்றின் மூலமாகிய மாயையிலே ஒடுங்க, மாய சக்தியிலே ஒடுங்க, சத்தியம் சிவத்தில் ஒடுங்கும் காலம் இந்த மகா சங்கார காலமாகும். சிவன் மட்டுமே இருப்பார் கடைசியாக. இதுதான் மகா பிரளயம். இது 5 விதமான அண்ட பேரழிவுகளை பஞ்ச பிரளயம் என்று கூறுவர். இந்த 5 வகை பிரளயங்களிலும் அழிவில்லாமல் நிலைத்திருப்பவன் நஞ்சை கண்டத்திலே கொண்ட நெற்றிக்கண் கடவுள் என்று இப்பாடல் கூறுகின்றது. பிரளயத்து மிஞ்சி இருப்பாண்டி நஞ்சி புதிமிடற்றான் நயனத்தழல் விழியான். பஞ்ச பிரளயத்து மிஞ்சி இருப்பான் நஞ்சு பொதி மிடற்றான் நயனத்தழல் விழியான். இதுதான் சைவன் சொல்ற பிரளயம். கொஞ்சம் கட்டுரைகள்ல திருத்தம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு இருக்கிறவரெல்லாம் திருத்தி எடிட் பண்ணி தருவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுவோம். இதுதான் அந்த பிரளயங்கள். தோன்றி நின்று ஒடுங்குறதுல சைவம் சொல்லுறது. இப்ப உங்களுக்கு சாதாரணமா பிரளயம், உலக அழிவெண்டெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்குது. அதுல நான் காட்டின ஸ்லைட்ஸ்ல மகா பிரளயம் என்று சொன்னது எங்களுடைய நித்திய பிரளயத்தை. பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் முடிய வாரதைத்தான் அவ சொல்லினேன். அந்த இதைத்தான் சொன்னேன். அதுக்குள்ள இல்ல ஆயுட்காலம் இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமா வருது. ஆயுட்காலம் முடிய வந்தது எங்களுக்கு. ஒரு நாள் முடிய, பகல் முடிய வார பிரளயம். இது எங்களுடைய பிரளயம் பிரம்மாவுக்கும் அப்பாலையும், பிரம்மாண்ட யூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பாலையும் அண்டங்கள் இருக்கின்றன. பிரம்மா அதிலிருந்து கூறு. அப்ப அதுக்கு அங்கால அவருக்கு இல்லை அதிகாரம். அந்த காலங்கள், அந்த இதுகள் எல்லாம் அங்க வந்திருக்கு. இப்ப இதுதான் எங்களுடைய இது அந்த பிரளயத்தை பற்றி சொன்னது. இந்த பிரளயங்கள்ல இதுல இறைவன் உலகத்தின் தோன்றி நின்று அழிகிற 3 இருப்புகளை சொன்னோம். அதுல இருக்கிற பஞ்ச பிரளயத்தை சொன்னோம். இந்த உலகத்துக்கு பின்னாலே ஒரு கர்த்தா இருக்கிறார், அது எல்லாம் செய்கிற இறைவன் இருக்கிறார். அவர் எங்களோட உலகத்தோட தொடர்பு பண்றதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு ஆக்ஷனும் இருக்கு. அவர் என்ன செய்கிறார், அவர் ஏன் செய்கிறார்ன்றது இருக்குது. அப்ப அது இறைவனுடைய தன்மைகளுக்குள்ள வரும். நாங்கள் அடுத்த முறையிலே அதை பார்க்கலாம். அதில் இதுதான் சிவஞான சித்தியாருடைய முதல் பகுதி. சிவஞான போத சூத்திரத்தினுடைய 1ஆம் சூத்திரத்தினுடைய ஒரு பகுதியினுடைய விளக்கம். இதை உங்களோட கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். டூ மச்சா போச்சா?
கணக்கு கொஞ்சம் கூட நம்பர்கள் என்ன முதலே படிச்சு வந்த ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கிடக்கிட இப்படி தூசு தட்டுறாங்க இந்த கணக்குகள். சங்கல்பம் அவரிடத்தை எழுதி வச்சிருக்கு. நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் அதை செய்த வேண்டாம். தீட்சை எடுத்து சிவ செய்யறாக்கள் அந்த பூஜையில சங்கல்பதையும் செய்தா இது வந்து மனப்பாடுங்க உடத்தை இருக்குது. நான் அதையும் பண்ண வேண்டாம் பகிர்ந்து வரேன். சங்கல்பம் அதை போட்டு விடுங்க. போட்டால் அது விளங்கி சொன்னா இது ஒவ்வொரு நாளும் ரிவிஷன் எங்களுக்கு டெய்லி ரிவிஷன்ல அவ்வளவும் வந்துடும். டைம் லைனும் காஸ்மாலஜியும் வந்துடும். வான்முகல் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் போல் முறையரசு செய்த குறைவிலார் வீரர்கள் வாழ்க மறையரங்கள் உங்க நெட்டமம் உலகமெல்லாம் நரக நம பார்வதி விதையே மகாதேவா பார்வதி விதையே ஹரஹர மகாதேவா பார்வதி விதையே ஹரஹர மகாதேவா அருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கு சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.